ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மினிஸ்டர் விட்டு கல்யாணத்துக்காக பார்த்தோம்னா தமிழும் சிபியும் சேர்ந்து அந்த கேட்ரிங் எடுத்து அவங்க சமையல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ மினிஸ்டர் சொல்கிறாங்க, இன்றைக்கி சமையல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரிக்கே காலையில் முகூர்த்தத்துக்கும் இந்த மாதிரிக்கே சமையல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஜானு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ரொம்பவே பாராட்டிட்டு போகிறாங்க. அடுத்தது ஜானு சொல்கிறாங்க, இந்த பாராட்டுக்கு எல்லாமே உங்கள் ரெண்டு வரையும் தான் சேரும் அப்படிங்கிறாங்க. சிபியும் தமிழரசியும் பார்த்து இதே மாதிரிக்கு நாளைக்கு முகூர்த்தத்துக்கும் இந்த மாதிரிக்கே சூப்பராகவே சமையல் இருக்கணும் அப்படிங்கும்போது, ஜானுமா நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத, கண்டிப்பாக இதோட சூப்பராகவே பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சேது அங்கேருந்து அவசரமாக ஓடி வராங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரிக்கு நம்மளுக்கு சமையல் செய்கிறதுக்காக எல்லாரும் வந்தாங்களே, இப்போ அவங்க ஒருத்தருமே காணல் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன செய்து நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் யாரையுமே காணல் அப்படிங்கவோ, சரி நீ ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, நான் ஃபோன் பண்ணிவிட்டேன் எல்லாமே சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சிபி அங்கேருந்து வராங்க. என்னாச்சு தமிழ் அப்படிங்கும்போது, நம்மளுக்கு சமையல் பண்ணுறதுக்காக ஒரு டீம் வந்தாங்களா, அவங்க யாருமே காணலையா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவங்களும் பதட்டமாயிருந்தாங்க. அப்போ எல்லாருமே அவங்க போகவும் பார்த்தோம்னா அங்கே யாருமே இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவும், அப்போ சிபி சொல்கிறாங்க, சரி தமிழ் நீ பதட்டம் அடையாதான், நான் வார் அப்படின்னு சொல்லிட்டு சிபி அங்கேருந்து போகவும் தமிழுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ பார்க்கும்போது சிபியோட ஃப்ரெண்டும் சேதும் அவங்க காய்கறிலாம் நறுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழ் சொல்கிறாங்க, சரி அந்த காய்கறிலாம் எடுத்துகிட்டு வாங்க, நம்மளே சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த காய்கறிலாம் வெட்டி வச்சதை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அது கீழே கை ஸ்லப்பாகி கீழே எல்லாமே கொட்டிடுது. ஐயோ இது என்னது இந்த மாதிரிக்கு நடந்துட்டு இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவோ, இப்போ கணேஷ் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா தானே இருக்குது உங்களுக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு போகவும், அடுத்து பார்த்தோம்னா அவங்க சமையல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்களா, அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வராங்க. என்னம்மா சமையல்லாம் ரெடி ஆகிடுச்சுதா, இப்போ கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கவும், ஆமாம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னது ஒருத்தருமே காணலை, சமையலும் ஒன்றுமே பண்ணலை, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, எனக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லவும், உடனே அவரும் சரின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த நேரத்தில் பார்க்கும்போது சேது சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன தமிழ் என்ன பண்ணுறதுக்கு, அண்ணன் போனால் அவனையும் காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்தது பார்த்தோம்னா சிபியோட ஃப்ரெண்டு நினைக்கிறாங்க, சிபி அவ்வளோதான் கலந்துட்டு போயிட்டான் போலுக்கு, இப்போ எல்லா பிரச்சனையும் தமிழ்கிட்ட தான் விடிய போகுது, இப்போ தமிழ் தான் மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க வர டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கவும், கரெக்டாக பார்த்தோம்னா சிபி வந்துருந்தாங்க. சிபி வராமல் அவங்க சமையல் செய்கிறதுக்குன்னு ஒரு டீமையும் அழைச்சிட்டு வராங்க. அதை பார்த்ததுமே எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடவும், அடுத்து பார்த்தோம்னா சமையல்லாம் கடகடன்னு ரெடி ஆகுது. அப்போ அங்கே பார்க்கும்போது மினிஸ்டர் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ஜானு மேடம் சமையலாம் ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படிங்கும்போது, ஆமாம் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ரெடி ஆயிரும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ கணேஷ் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் ரெடி ஆகாது, நீங்கள் பந்தியில் உட்காராம எல்லாரும் எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சிபி அங்கேருந்து ஓடி வராங்க. அதெல்லாம் சமையல் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லவும், எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கவும், அப்போ சமையல் எல்லாமே பரிமாறிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டிட்டு போகவும், இப்போ மினிஸ்டர் சொல்கிறாங்க, அடுத்து எல்லா ஆர்டருமே உங்ககிட்ட தான் நாங்கள் கொடுக்க போகிறோம், கட்சியில் நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் தான் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து கணேஷ் பக்கத்தில் வரவும், அப்போ ஜானு சொல்கிறாங்க, எங்கள் பாட்டியா கணேஷ் நீ நினச்ச மாதிரிக்கு எதுவுமே நடக்காது, பாத்தியா சிபியும் தமிழ் இருந்துட்டு எப்படி சூப்பராக அதை முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதை பார்த்துட்டு கணேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி தான் நடந்துச்சோ தெரியல, இந்த தமிழை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக நம்மளும் புரிஞ்சுநாதன் கூட சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு திட்டமும் போட்டுட்டு இருக்கிறோம், ஆனால் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா தமிழ் சிபி கிட்ட சொல்கிறாங்க, சரி நம்மளுக்கு சமையல் பண்ணுறதுக்காக ஒரு டீம் வந்தாங்களா, அவங்கள போய் நம்ம பார்த்துட்டு வரலாம், அவங்க எந்த கேட்டரிங் சர்வீஸ்ல இருந்து தானே வந்தாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ சிபியும் தமிழ் அங்கே போகிறாங்க. பார்த்தோம்னா அங்கே அப்படின்னு ஒன்றுமே எதுவுமே இல்லாமல் இருக்குது, இது என்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்த கேட்டரிங்குமே இல்லை, அப்போ நம்மளை ஏமாத்துறதுக்காக அவங்களே உருவாக்குனது தான் போலுக்கு, அப்போ ஆக மொத்தத்தில் நம்மளை இப்படி அதாவது அசிங்கப்படுத்துறதுக்காகவே வந்திருக்கிறாங்க அப்படிங்கவும், அது யாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சிபி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ தமிழ் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, கண்டிப்பாக இது எல்லாமே இந்த கணேசனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கணேஷ் ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது குறிஞ்சிராந்தன் ஃபோன் பண்ணுறாங்க. ஐயோ இப்போ இவர் வேற ஃபோன் பண்ணுறாரு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணவும், சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. என்னது சொல்லுங்க சார்னு சொல்லிட்டு இருக்கிற, உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதை ஒழுங்காக கூட உன்னால் பார்க்க முடியாதா, அது ஜானுவை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் மினிஸ்டர் வீட்டு கல்யாணத்தில்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா, நீ என்னென்னா இந்த மாதிரிக்கு நடந்துருச்சுதே, எல்லாரும் சாப்பாடு பிரமாதன்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்கிறாங்க, இதை பார்க்குறதுக்காகவா நான் ஒன்றை ஒப்படைச்சேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே கணேஷ் சொல்கிறாங்க, இல்லை சார் நம்ம ஏற்பாடு பண்ண அந்த கேட்ரிங் ஆளுங்க எல்லாருமே போயிட்டாங்க, ஆனால் இவங்க புதுசாக சிபி ஏற்பாடு பண்ணி இப்படி கடைசி நேரத்தில் கொண்டுட்டு வருவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை
அப்படிங்கவும், ஆமாய்யா பதிலை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோ, எதை கேட்டாலும் சரிதான், எதையாவது ஒழுங்காக செஞ்சு முடிச்சிக்கிறியா, அது மட்டும் இல்லாமல் அந்த ஜானுவை அசிங்கப்படுத்துன்னு சொல்லிக்கிட்டு நான் இந்த அளவுக்கு நான் ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் கடைசியில் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டே அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணினேன், எல்லாம் இந்த சிபியும் தமிழரசியும் தானே அப்படிங்கும்போது, இங்கே பாரு இன்னும் இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்துன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா உன்னை தொலைச்சி போட பார்த்துக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க. அப்போ கணேஷ் சொல்கிறாங்க, ஆமாம் அந்த சிபி கடைசி நேரத்தில் இந்த மாதிரிக்கு அழைச்சிட்டு வருவான்னு சொல்லிட்டு எனக்குன்னு தெரியும், இவர் என்னென்னா என்கிட்ட இந்த அளவுக்கு திட்டிக்கிட்டு போகிறாரு, நான் மட்டும் என்ன அவர் கொடுத்த வேலையை செய்யாமையா இருந்தேன், அதெல்லாம் பக்காவாக தான் நடந்துச்சுது, ஆனால் கடைசி நேரத்தில் இந்த மாதிரிக்கெலாம் அவன் கூட்டிகிட்டு வருவான்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும், இவர் என்னென்னா புரிஞ்சுக்காம என்ன போட்டு திட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து தமிழரசியோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் பாரு தமிழ், எனக்கு எங்கள் அண்ணனை பார்க்கணும் போல் இருக்குது, எங்கள் அண்ணனை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து அவங்க கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து என்னால் வீட்டுக்குள்ளே வர முடியாது, ஆனால் எங்கள் அண்ணனோட நிலைமை என்னால் தானே இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும் அப்போ வந்து அவங்க தமிழரசி சொல்கிறாங்க, அம்மா நீ கவலைப்படாதம்மா, அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுமா, கூடிய சீக்கிரத்திலே மாமா நல்லபடியாக குணமாகி வருவாருமா அப்படிங்கவும், எனக்கு எங்கள் அண்ணனை பார்க்கணும் போல் இருக்குது அப்படிங்கவும், சரி நீ கவலைப்படாதம்மா, நான் மாமாவை அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கும்போது, என்ன தமிழ் நீ சொல்கிற அப்படிங்கும்போது, நீ கவலைப்படாத, நான் அவரை வந்து இப்படி வெளியே அழைச்சிட்டு வரேன், நீ அப்போ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தமிழோட அம்மாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க மாமாவை, அதாவது சிபியோட அப்பாவை அவங்க வீல் சேரில் வச்சு அவங்க வந்து அழைச்சிட்டு வராங்க. அப்போ தமிழோட அம்மா பார்த்ததுமே, அவங்க அண்ணனை பார்த்ததுமே அப்படியே வந்து அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ணா உன்னுடைய நிலைமைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கவும், நீ என்னம்மா காரணமான, இது எல்லாமே வந்து எதாச்சியாக நடந்தது, நீ எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், அதை கண்டிப்பாக நான் நிரூபிப்போமா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து தமிழோட அம்மா வந்து அவங்கள பார்த்து அழுதுகிட்டே இருக்கும்போது, நீ அழாதம்மா, மாமா கிட்ட நீ பேசுமா, கண்டிப்பாக மாமாவுக்கு தெரியுமா அப்படிங்கவும், அவர் கையை நீ பிடிமா, அப்போ அவருக்கு வந்து அது உணர்வாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், தமிழோட அம்மாவும் அந்த மாதிரிக்கு தன்னுடைய அண்ணனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இதை பார்த்துட்டு தமிழ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், தமிழோட அம்மாவும் வந்து தன்னுடைய அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கதை நினைச்சு அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அப்போ பார்க்கும்போது சிபி வராங்க. அப்போ தமிழ் வந்து பார்த்துருந்தாங்க, அம்மா சிபி வராருமா அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழோட அம்மா வந்து ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. சரிம்மா நான் மாமாவை வந்து நான் உள்ளே அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து அவரை வீல் சேரில் வச்சு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறதுக்காக வரும்போது சிபி வந்து பார்த்துருந்தாங்க அவங்க அப்பாவை பார்த்ததுமே அவங்களுக்கு சின்ன வயசில் அவங்க அப்பாவுக்கு வந்து, அதாவது சிபியோட கண் முன்னாடி நடந்த அந்த விபத்து தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. வந்ததுமே அவர் அப்படியே கீழே விழுந்து அவருக்கு என்னமோ மாதிரி ஆயிருந்தாரு. அப்போ உடனே வந்து அவங்க தமிழ் வந்து ஓடி வராங்க. அப்போ அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, அதாவது தன்னுடைய அப்பாவோட இந்த நிலைமைக்கு நம்ம வந்து ஒரு காரணமாயிட்டோம், நம்மளால தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து ஏற்கனவே சின்ன வயசில் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து ஜானு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஐயோ இப்போ இவருக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்திருக்குன்னா அதுக்கு நம்ம தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழ் வந்து குற்ற உணர்ச்சியோட அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ சிபி உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கவும் அப்போ வீட்டில் இருந்து எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே உடனே ஜானு வந்து அவங்க பார்க்கும்போது அவங்க தமிழ் வந்து சிபியோட அப்பாவை வீல் சேரில் வந்து உட்கார வச்சிருக்கதை பார்த்துட்டு தமிழ் வந்து அவங்க சத்தம் போடுதாங்க, எதுக்கு நீ இந்த மாதிரிக்கு அழைச்சிட்டு வந்த, அவரை பார்த்ததுனால தான் சிபி இந்த மாதிரிக்கு இந்த நிலைமையில் ஆகிட்டான், அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல அப்படிங்கும்போது, இல்லை ஜானுமா எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் அவர் இந்த நேரத்தில் இப்படி வருவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இவரை வெளியே அழைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நான் அழைச்சிட்டு வந்தேன், ஆனால் அந்த நேரத்தில் சிபி வருவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் வந்து நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து மீனா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, அங்கே பாருடி உனக்கு ரொம்ப ஓவர் ஆகி போச்சுது, பாரு என் பையனுடைய நிலைமையை பார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டவும், சரி அவன் ஒன்று வேணும்னா பண்ணுனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க. சரி எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ சிபியும் வந்து கொஞ்சம் சரியாக இருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து அப்படியே சோகத்தோடு வந்து நேராக ஜானுவோட மடியில் வந்து அவங்க படுக்கவும் அப்போ வந்து ஜானு கிட்ட சொல்கிறாங்க, சிபி அதாவது ஜானு இந்த மாதிரிக்கு அப்பாவோட நிலைமைக்கு நான் தானே காரணம், நான் மட்டும் அன்னைக்கு காரில் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லாமல் இருந்தாக்கி அப்பாவுக்கு இப்படிலாம் நடந்திருக்காதுல அப்படிங்கும்போது நீ கவலைப்படாத சிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிபி வந்து கண்கலங்கி அழுதுட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து தமிழை தான் காட்டுறாங்க. அப்போ தமிழ் வந்து அவங்க மாமாவை அங்கே ரூமில் வந்து அவங்க படுக்க வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வரவும் அப்போ தமிழோட அம்மா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சிபியோட இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு நான் காரணம் ஆயிட்டேன்னு அப்படிங்கும்போது, அம்மா அழாதீங்கம்மா, அதெல்லாம் ஒரு காரணமும் கிடையாது, இது எல்லாத்துக்கும் சீக்கிரத்திலே ஒரு முடிவு வருமானு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.